குருநாதன் இடைஞானி சங்கரலிங்க சுவாமி அவர்கள் சித்தியான நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் சென்னையைச் சேர்ந்த ஐயா அருளாளர் தர்மச்சந்திர உடையவர் சங்கரலிங்க சுவாமியுடைய ரொம்ப ஈடுபாடு உடைய ரொம்ப நேசிக்கக்கூடிய பக்தருமான சிவசக்தி செல்வம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆசிரமத்துக்கு மேலே இந்த கூரை தகரம் போடுவதற்கு உடனிருந்து உதவியாக இருந்து போட்டு இதுக்கு நிழல் கொடுத்தவரும் மேலும் நிறைய உதவி செய்து கொண்டு வரக்கூடியவருமான ஐயா பார்த்தசாரதி அவர்கள் மாதந்தோறும் ரூபாய் 3000 கொடுத்து அன்போடு இந்த அன்னதான உதயத்தை செய்து வருகிறார்கள். வயிற்று பசியால் வாடிடும் ஜீவர்களுக்கு தேடிய உணவளித்து தெளிவு சொல்வோருக்கு கூடிடும் சுகங்கள் குவிந்திடும் செல்வம் நாடிடும் பேரின்பம் நல்குமே நற்கதி என்ற வாக்கின்படியும் தாகம் கரைந்து அழைத்துதன் இனத்தோடு கலந்துண்டு வழிவது போல் அழிந்தோரை வழிந்து அழைத்து நயந்து பேசி உணவளித்து உபசரித்து உள்ளம் மகிழ்விப்போரை போற்றி போடுவார்கள். பொன்னுலகம் ஆசிகளும் வாழ்த்தி வணங்குவார்கள். வானுலக தேவர்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அருளை பெற்று அழியாத பேரின்ப உலகடைவார் இது சத்தியமே என்ற வாக்கின்படியும் பரந்த உலகத்தில் பிறந்த மாந்தர்கள் பணக்காரரானாலும் சரி, பரம ஏழையானாலும் சரி, பயில்வானானாலும் சரி, படை வீரரானாலும் சரி, பசி என்பது பொது. பசி வந்தால் 10ம் பறந்திடும். உடுத்த ஆடையை இல்லையேயானால் உடம்பழியாது உயிர் பிரியாது. அணிய ஆபரணம் இல்லையேயானால் உடம்பழியாது உயிர் பிரியாது. இருக்க இடமில்லையானால் உடம்பழியாது உயிர் பிரியாது. ஆனால் உடம்பில்லையேயானால் இந்த உடம்பு அழிந்துவிடும். ஆகினால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொன்னார்கள் ஔவையார். அப்படி பசித்தவர்களுக்கு, ஏழைகளுக்கு, உண்மையுடையவர்களுக்கு, அடியார்களுக்கு, ஞானிகளுக்கு அன்போடு இந்த செய்யக்கூடிய இந்த அன்னம் பசி நீக்குதலாகப்பட்டது. பல பிறவிகள் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகளும் ஊர் வினைகளும் தீவினைகளும் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி மனிதன் புனிதனாகுவான். மீண்டும் இந்த சிற்றின்ப உலகத்தில் பிறந்து இறந்து இந்த விடய வாதனைகளிலே சிக்கி பல சங்கடங்களும் சஞ்சலங்களும் நோய்களும் பிணிகளும் பட்டு அவஸ்தப்படாமல் என்றென்றும் அழியாத சதானந்த உலகம், பேரின்ப உலகம், நித்தியானந்த உலகம், பரமானந்த உலகம்